பெயிண்டாக மட்டும் இல்லை, பெயிண்ட்டுக்கு ஒரு திக்னஸ் இருக்குது. இந்த வடிவம் பாருங்கள், இதுக்கு ஒரு திக்னஸ் இருக்குது. அந்த திக்னஸ் வந்து முதல்ல அந்த இடத்த ஒரு கார்விங் பண்ணிட்டு அதுக்கு மேலே இதை வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியுது, நல்லா தெரியுது பாருங்க. தெரியுது பாருங்க, அந்த டிப்ரெஷன் தெரியுது. அந்த டிப்ரெஷனுக்குள்ளே அது போகுது, தெரியுதா? நல்லா கவனிச்சா தெரியுது பாரு. ஆமாம், இங்கே ஒரு சூளம் மாதிரி ஒன்று இருக்குது, இது நல்லா பியூட்டிஃபுல்லாக தெரியுது பாரு. ஆமாம், அந்த சூளம். ஆமாம், தெரியுதா? ஆமாம். ஸோ அயன் இருந்து அதை வந்து ஒரு சின்ன சிசில் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த பெயிண்ட்டை வந்து நல்லா திக்காக வச்சுக்கிட்டு அது மேலே அப்படியே வச்சிருக்கோம். அதனால தான் இது அப்படியே இருக்குது. அதாவது ஒரே மேல் சர்ஃபேஸில் இல்லை. ஆமாம், சர்ஃபேஸில் இல்லை, ஒரு எச்சிங், லைட் எச்சிங் ஒன்று பண்ணிட்டு அப்புறம் அது மேலே வச்சு. ரொம்ப தேங்க்ஸ் பூரணம். இங்கே வர ஐடியாவே இல்லை. நல்லா தெரியுது பாருங்க, சாட்சி பாருங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுது பாருங்க. நான் சொல்றது சரியா? சாரி, தொடுப்புச்சுல சார். நைட்டு அங்கே வரணும். என்னது சேலம் ஃபங்க்ஷன் சார், அது கீதா மேடம் இருக்காங்களே, இந்த ஹோல் இதுவே அப்படின்னா இந்த இது ஃபுல் செட்டு போகிறவங்க சேலம் பில்டு போய் அந்த ஒயிட்டுக்கான சப்ஸ்டன்ஸ் ஏதோ ஒன்று நேச்சுரல், அது கூட மணலோ அல்லது ஏதோ ஒரு சாஃப்ட் மெட்டீரியல், அது கூட கம்முக்கான ஒரு மெட்டீரியல். ஸோ அந்த மூணையும் கலந்து அதை வச்சுட்டு இதை செய்கிறான். ஓகே, வெறும் பெயிண்டிங் வச்சு செய்யலை. அழியறது இல்லை அதெல்லாம், அதனால தான் அது அழியலை. ஒன்று அது கம் இருக்கிறது ஒரு காரணம், ரெண்டாவது அந்த எச்சிங் இம்பார்ட்டன்ட். சரி, அந்த மேலே ஒரு இருக்கு இல்லைங்களா, 4 இது அது. ஆமாம், அது கீழே கிராஸ் மாதிரி. ஆமாம், கிராஸ் மாதிரி முனையோட இருக்குது. ஃபெதர்டு மேன் மாதிரி இருக்கு. அதுவா?